ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து முட்டைக்கோஸை 1½ கிலோ எடுத்து பொடி பொடியாக நறுக்கி பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு விட்டு நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து நல்லா தண்ணி விட்டு வருங்க. அதை நல்லா வடை மாதிரி பிசைஞ்சு சின்னதாக கிள்ளி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வடைச்சட்டியை வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 பை 1 பேட்சாக போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க கேபேஜை. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா தூள் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் விட்டு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டதை ஊற்றி 2 நிமிஷம் நல்லா பிரட்டினதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்கிற கேபேஜ் மஞ்சூரியன் போட்டு நல்லா 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாங்க. இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு கொத்தமல்லி மேலே தூக்கலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் செம்மையாக இருக்குங்க.